அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ஏற்கனவே நடத்தி முடித்துள்ள பல்வேறு தேர்வுகளிலிருந்து குறிப்பாக பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை கலந்துரையாடலை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 2A எக்ஸாமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக பொதுத்தமிழ் பகுதியில் நமக்கு ஸ்கோரிங் பேப்பராக இருக்குது. அப்போ பொதுத்தமிழில் 100 கேள்விக்கு மிக சரியான முறையில் அளித்தால் மட்டும்தான் நம்ம ரேங்கிங்கை பொறுத்தவரையும் முன்னே இருக்க முடியும், டாப்பில் இருக்க முடியும். அப்போ அந்த 100 கேள்வியும் மிக சரியாக பதில் அளிப்பதற்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் ஏற்கனவே பார்ட் 12 வரை, அதாவது 12 ப்ரீவியஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய 100 வினாவிடைகளாக 1200 வினாவிடைகளை நம்ம முழுமையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோங்க. அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பெல் சிம்பலை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் நாங்கள் ரெகுலராக ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே வருகிறோம். அந்த வீடியோவுடைய வேல்யூ எப்படி இருக்குது, இல்லை வீடியோவுடைய குவாலிட்டி சரியில்லை, இல்லை இந்த மாதிரி கேள்விகள்லாம் எதிர்பார்க்க முடியாது, இல்லை கேட்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அது பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, பின்வருவனற்றுள் பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. அப்போ பிழையற்றனா தவறு இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆப்ஷன் டெல்லி. ஆனிரை கல்வரால் அல்லது பகைவரால் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாகவோ கருதப்பட்டது. கேள்வி 2, வலுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே, சரியானது. கேள்வி 3, கொம்பினை ஒத்த மடப்பிடி என்று அழைக்கப்படுவர் யார்னா திரௌபதி. கேள்வி 4, ஏன்சியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஏன்சியன்ட் அண்ட் மாடர்ன் தமிழ் போயட்ஸ் என்ற நூலை எழுதியவர் மறைமலை அடிகள். கேள்வி 5, திருவாரூர் நான்மணி மாலை என்னும் நூலில் இடம்பெறாத பாவகை. திருவாரூர் நான்மணி மாலை நூலை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருவர் எழுதியிருப்பார். திருவாரூர் நான்மணி மாலையில் வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை ஆகியவை இடம்பெற்றிருக்கும், வஞ்சிப்பா இடம்பெறவில்லை. கேள்வி 6, பின்வருவனற்றுள் நம்மாழ்வாரை குறிக்காத பெயர் எது? பராங்குசன், தமிழ்மாறன், சடகோபன் இதெல்லாம் நம்மாழ்வாரை குறிப்பிடும் சிறப்பு பெயர்கள். பராங்குசன், தமிழ்மாறன், சடகோபர். தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் அந்த நம்பியாண்டார் நம்பி வருவார். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாருக்கு வராது. அப்போது நம்மாழ்வாரை குறிக்காத பெயர் தமிழ் வியாசர். கேள்வி 7, பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை இம்மூலிகை நீக்குவதால் இதற்கு குமரி என்ற பெயர் உண்டு. அம்மூலிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை தாங்க. கேள்வி 8, வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என்று எடுத்துரைத்தவர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். கேள்வி 9, பொருந்தாததை சுட்டுக. வாதம், ஏமம், பித்தம், சீதம். இதில் பொருந்தாது ஏமம். காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, ஏமம் பார்த்தீங்கன்னா 5 இணைகளுக்கான சிறுபொழுதல் வரக்கூடியது. ஸோ இங்கே ஏமம் என்பது வராது, பொருந்தாதது. கேள்வி 10, தென்னவன் பிரம்மராயன் என்ற விருதிற்குரியவர். தென்னவன் பிரம்மராயன் என்று அழைக்கப்படுபவர் மாணிக்க வாசகர். கேள்வி 11, முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இவ்வாறு தமிழரின் நாகரிக பண்பினை சுட்டும் இலக்கியம் எது? நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர்னாவே நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ளது. முந்த இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்பட்ட நூல் நற்றிணை. நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்ட நூல் நற்றிணை. நல்ல திணை என்ற அடைமொழியால் அழைக்கப்பட்ட நூலும் நற்றிணை. நற்றினையுடைய அடிவரையறை 9 to 12 அடிவரை. குறுந்தொகை பார்த்தீங்கன்னா 4 to 8 அடிவரையறை. ஐங்குறுநூறு 3 to 6 அடிவரையறை. அகநானூறு 13 to 31 அடிவரையறை உடையது. கேள்வி 12, பொறுத்துக. களபம்னா சந்தனம், புயம்னா தோல், நாமம்னா பெயர், பகழினா அம்பை குறிக்கும். கேள்வி 13, தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் எது? தமிழகத்தில் கழுமலம் என்ற ஊரில் நிகழ்ந்த
போர் வரலாற்றை கூறும் நூல் களவழி 40. களவழி 40 நூலின் ஆசிரியர் பொய்கையார். பதிற்று பத்தை இரும்பு கடலை என்றும் அழைக்கப்படுகிறது. இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. இரும்பு கடலை பதிற்று 10. கேள்வி 14. புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தியின் முதல் புதுக்கவிதை எது? புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய நா. பிச்சமூர்த்தியினுடைய முதல் புதுக்கவிதை காதல். கேள்வி 15. சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர் யார்? சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர் பிரமிழ். கேள்வி 16. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் எது? முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் முதுமொழி காஞ்சி. கேள்வி 17. பொறுத்துக. மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ. மாசி பிறையோ நீ வைகாசி மாங்கனியோ என்பது குழந்தை பாடல். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே ஏற்ற பாடல். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே ஏற்ற பாடல். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி திருமண பாடல். சந்திரரே சூரியரே என்றது தெய்வ பாடல். கேள்வி 18. பின்வரும் செய்யுள் அடியில் அமைந்துள்ள மோனை தொடை விகற்பம். வள்ளைக்கு உறங்கும் வளநாடா வள்ளுவனார். வள்ளைக்கு உறங்கும் வளநாடா. மோனைனாவே முதலெழுத்து வருவதா ஒன்று போல வருவதா மோனைன்னு சொல்லலாம். அப்போது வள்ளைக்கு 1, 3வது சீரில் வளநாடா, 4வது சீரில் வள்ளுனார். அப்போது 1, 3, 4 வந்திருந்தால் மேற்கதுவாய் மோனை. கேள்வி 19. கீழ் வருவனவற்றுள் பிழையில்லா சொற்றொடர் எது? அப்போ தவறு இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்கத்தக்கன அல்ல. அவள் தந்தையும் என் மகனும் கூறுவன ஏற்கத்தக்கன அல்ல. கேள்வி 20. உரிய விடையை எழுதுக. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டும் என விரும்பிய மேனாட்டு அறிஞர் யார்? ஜியு போப். கேள்வி 21. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் யார்? வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று கூறியவர் ராபி சேது பிள்ளை. கேள்வி 22. பொருந்தாததை கண்டெழுதுக. பொருந்தாததை கண்டெழுதுன்னு கேட்டிருக்காங்க. பெரும்பானாற்றுப்படை நூல் அடிகள் எண்ணிக்கை 500. முல்லைப்பாட்டு 103 அடிகள் இருக்குது. மதுரை காஞ்சி 782 அடிகளை உடையது. 10 பாட்டு நூல்களிலே மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி தான். இங்கே 872ன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே பட்டினப்பாலையில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 301. பெரும்பானாற்றுப்படை 500 அடிகளை உடையது. முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. மதுரை காஞ்சி 782 அடிகளை உடையது. பட்டினப்பாலை 301 அடிகளை உடையது. இது 10 பாட்டு நூல்களில் தந்திருக்காங்க. ஸோ 10 பாட்டு நூல்களே மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி 782 அடிகளை உடையது. மதுரை காஞ்சி வந்து மாங்குடி மருதனார். அதே போல் 10 பாட்டு நூல்களில் மிக சிறிய நூல் வந்து முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடையது. கேள்வி 23. பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. நற்றிரம், நன்மொழி, செம்மொழி இது எல்லாமே முதல் 3மே பண்பு தொகையில் இருக்குது. நன்மை கூட்டல் திறம், நன்மை கூட்டல் மொழி, செம்மை கூட்டல் மொழி, தேமொழின்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதது. 24. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனேராயினும். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனேராயினா உதவ மாட்டார். கேள்வி 25. இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர். 4 பேரில் யார் வந்து இலங்கையில் பிறந்தார்னா தரமு சிவராமு. கேள்வி 26. பாம்பு என்னும் பொருளை தராத சொல்லை தேர்வு செய்க. பாம்புனா பாந்தல் என்றாலும் பாம்பு தான், உரகல் என்றாலும் பாம்பு தான், பன்னகம் என்றாலும் பாம்பு தான். முளை என்றால் பாம்பை குறிக்காது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 27. பொறுத்துக. துளசி. துளசி எதை நீக்கும்னா தலைவலியை நீக்கும். கீழா நெல்லி மஞ்சட்காமலை நோயை நீக்கும். தூதுவளை. தூதுவளை வந்து இளைப்பு இருமலை போக்கும். குப்பை மேனி மலப்புழுக்கள் வெளியேற உதவும். துளசி தலைவலியை நீங்கும். கீழா நெல்லி மஞ்சட்காமலை நோயை நீக்கும்.
தூதுவளை பார்த்தீங்கன்னா இளைப்பு இருமலை போக்கும், குப்பைமேனி மலப்புழுக்கள் வெளியேற உதவுகிறது. கேள்வி 28 விடை தேர்க. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று கூறியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கேள்வி 29 கோடிட்ட இடத்தை நிரப்புக. தமிழ்மொழி டேஸ் ஒலிகளை கொண்டுள்ளது. தமிழ்மொழி 500 ஒலிகளை கொண்டுள்ளது. தமிழ்மொழி 500 ஒலிகளை கொண்டுள்ளது. கேள்வி 30 பொருளோடு பொருத்தமான வினையை இணைக்க. கூரை வேய்ந்தான், ஓலை முடைந்தான், பானை வனைந்தான், தேங்காய் கொய்தான். கூரை வேய்தான், ஓலை முடைந்தான், பானை வனைந்தான், தேங்காய் கொய்தான். கேள்வி 31 நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை. கேள்வி 32 உலகியலின் அடங்கலுக்கும் துறைதோறும் நூற்கள் அடங்கு என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்து எழுதுக. அடங்குக்கு வேர்ச்சொல்லுக்கான வினையச்சம் என்னன்னா அடங்கி. கேள்வி 38 வலுவற்ற வாக்கியம் எது? அதாவது தவறில்லாத வாக்கியம் எதுனா, மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது. மந்தையாக மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளை புலி துரத்தியது. கேள்வி 34 வினைத்தொகை. இதில் வினைத்தொகையில் இதெல்லாம் வினைத்தொகைன்னு கேட்டிருக்காங்க. செந்நிழல், அடுத்து செந்நிழல் இது செம்மை கூட்டல் நிழல் வரும், இது பண்பு தொகையில் வரும், அப்போ 2 தப்பு. சூழ்கடல், சூழ்ந்த கடல், சூழும் கடல் வினைத்தொகை. உகுநீர், உகுந்த நீர், உகும் நீர்ன்றது வினைத்தொகை. அப்போது 1 3 4 சரி, 2 தவறு. கேள்வி 35 பொதும்பர். பொதும்பல்னு வந்திருக்குன்னு இங்கே பொதும்பர்னு வந்திருக்கிறது ஈற்று போலி. கேள்வி 36 நூல்களை நூலாசிரியர் பெயரோடு பொருத்துக. மான விஜயம். மான விஜயத்தை எழுத பரிதிமார் கலைஞர். மண்ணில் சிறுதேர். மண்ணில் சிறுதேர் என்ற நூலை எழுத கதிரேசன் செட்டியார். மனோன்மணியம் என்ற நூலை எழுத பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. நந்தனார் சரித்திரத்தை எழுத கோபாலகிருஷ்ண பாரதியார். மான விஜயம் நூலை எழுத பரிதிமார் கலைஞர். மண்ணியல் சிறுதேர் என்ற நூலை எழுதியது கதிரேசன் செட்டியார். மனோன்மணியம் நூலை எழுதியவர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. நந்தனார் சரித்திரம் என்ற நூலை எழுதியது கோபாலகிருஷ்ண பாரதி. கேள்வி 37 நேர்கூற்று குறித்த கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? நேர்கூற்று குறித்த கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? ஒருவர் கூறியது அவர் கூறியபடி கூறுவது நேர்கூற்று. மேற்கோள் குறியீடு இடம்பெறும். தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். முன்னிலை பெயர்கள் படற்கை பெயரில் மாறி அமையுமான கிடையாது. அது அயற்கூற்றில் வரும். இப்போ நேர்கூற்று குறித்த கூற்றுகளில் தவறானது ஆப்ஷன் டெல்லி. அப்போ நேர்கூற்றுனா ஒருவர் கூறியதை அவர் கூறியபடி கூறுவது, மேற்கோள் குறியீடு இடம்பெறும், தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும். கேள்வி 38 விடைக்கேற்ற வினாவை தேர்க. கீழோராயினும் தாழ உரை. கீழோராயினும் தாழ உரைனா கீழோரிடம் எப்படி பேச வேண்டும்? கேள்வி 39 பொறுத்துக. தொண்ட மண்டல சதகம் என்ற நூலை எழுதந்து பார்த்திங்கன்னா படிக்காசு புலவர். பிரபுலிங்க லீலை என்ற நூலை எழுதந்து சிவபிரகாச சுவாமிகள். முகையதீன் புராணம் நூலை எழுதந்து வண்ண களஞ்சிய புலவர். பெண் புத்தி மாலை நூலை எழுதந்து முகமது உசைன் புலவர். தொண்டை மண்டல சதகம் என்ற நூலை எழுதந்து படிக்காசு புலவர். பிரபுலிங்க லீலை நூலை எழுதந்து சிவபிரகாச சுவாமிகள். முகையதீன் புராணம் என்ற நூலை எழுதந்து வண்ண களஞ்சிய புலவர். பெண் புத்தி மாலை என்ற நூலை எழுதந்து முகமது உசைன் புலவர். கேள்வி 40 சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க. சங்க காலத்தில் இசை தமிழ் சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. சங்க காலத்தில் இசை தமிழ் சீரும் சிறப்பு முற்று திகழ்ந்தது. கேள்வி 41 வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. வலுவு சொற்களற்ற வாக்கியனா வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. வெந்நீர் தாழ்வாரத்தில் ஓடியது. கேள்வி 42 கீழ்காணும் பொருள் உணர்த்தும் ஓமை யாது? பற்று கோடற்ற. பற்று கோடற்றனா அடியற்ற மரம். கேள்வி 43 பிறவினை சொற்றொடரை கண்டறிக.
முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான் என்பதுதான் பிறவினை. முருகன் சிலப்பதிகாரத்தை படிப்பித்தான். கேள்வி 44. வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தாள். ஒருத்தி பிட்டு விற்று செலவு செய்தாள். சரியான விடை. கேள்வி 45. வைட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. வைட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து மிக சிறிய அளவு. கேள்வி 46. செயற்பாட்டு வினைச்சொற்றொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினைச்சொற்றொடர்னா குயில். குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது. செயற்பாட்டு வினைச்சொற்றொடர் என குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது. கேள்வி 47. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. யவனர், யானர், யாப்பு, யாமம். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 48. யான் என்னும் தன்மை ஒருமை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் போது இவ்வாறு திரியும். யான் என்பது வேற்றுமை உருபெயர்க்கும் போது என் என திரியும். கேள்வி 49. பெயர் சொல்லின் வகையறிதல். மரம். மரம் என்பது இடுகுறி பொது பெயர். கேள்வி 50. பட்டியல் 1 பட்டியல் 2 உள்ள சொற்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. கேசரினா சிங்கத்தை குறிக்கும். கேசரி என்பதன் பொருள் சிங்கம். பூதரம் என்பதன் பொருள் மலையை குறிக்கும். கவிகை என்பதன் பொருள் குடையை குறிக்கும். இடர் என்பதன் பொருள் துன்பத்தை குறிக்கும். கேசரினா சிங்கம், பூதரம்னா மலை, கவிகைனா குடை, இடர்னா துன்பம். கேள்வி 51. யாமம் என்பது குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுதை குறிக்கும். யாமம் என்பது குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது. கேள்வி 52. குற்றியலுகரம் பயின்று வரும் சொல் எது? குற்றியலுகரம் பயின்று வரும் சொல் கயிறு. கேள்வி 53. பின்வருவனற்றுள் செயற்பாட்டு வினை அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. செல்வம் அரசர்களால் கைப்பற்றவும் படும். செயற்பாட்டு வினைத்தொடர். கல்வி நுண்பொருளகையால் கவரப்பட மாட்டாது. செயற்பாட்டு வினைத்தொடர். உயர்ந்த அறிவுடையாரால் பட்டது என்னாவே பெற்றன எல்லாமே செயற்பாட்டு வினை வாக்கியம்தான். கல்வி நுண்பொருளகையால் வெள்ளத்தில் அழியாது அப்படின்றது செயற்பாட்டு வினைத்தொடர் கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 54. பின்வரும் விடைக்கு ஏற்ற வினா தொடர் எது? செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலே கண்டு கழிக்கலாம். நிகழ்வுகளை சரியான வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா எதன் வாயிலாக நிகழ்வுகளை தம் இருப்பிடத்திலேயே கண்டு கழிக்கலாம். கேள்வி 55. உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ 154 நாடுகள். ஏறத்தாழ 154 நாடுகளில் தமிழர்கள் வாழ்கின்றனர். கேள்வி 56. பிராகுயி முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் டாக்டர் கால்டுவெல். பிராகுயி முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் டாக்டர் கால்டுவெல். கேள்வி 57. சிற்றிலக்கிய வகைகளை கூறாத பாட்டியல் எது? சிற்றிலக்கிய வகைகளை கூறும் பாட்டியல்னா பிரபந்த மரபியல், பன்னீரு பாட்டியல், நவநீத பாட்டியல். இவை மூணும் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகைகளை கூறும். வரையறுத்த பாட்டியல் சிற்றிலக்கிய வகைகளை கூறாது. அப்போ சிற்றிலக்கிய வகைகளை கூறும் பாட்டியல்னா பிரபந்த மரபியல், பன்னீரு பாட்டியல், நவநீத பாட்டியல். கூறாதது வரையறுத்த பாட்டியல். கேள்வி 58. கீழ்காணும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை? நல்லார் ஒருவர்க்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப்போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர். இதில் எதிர்ச்சொல் அல்லாதது ஈரம். இதில் எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நல்லாருக்கு தீயார், உபகாரம்னா உபத்திரம், ஈரம்னு இருக்கா, ஈரம் காய்ந்தன்னு தந்திருக்காங்க. அப்போது எதிர்ச்சொல் இல்லை எதுன்னு பார்த்தீங்கன்னா சீதா. அதே காணுமேனா காணாது. இது எல்லாமே இந்த பாடல் வரியில் இருக்குது. இல்லாதது ஈரம், அதுக்கு ஆப்போசிட் காய்ந்தன்னு இருக்கிறது இல்லை. கேள்வி 59. கௌட நெறி புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? கௌட நெறி புலவர் என அழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர். கௌட நெறி புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? ஒட்டக்கூத்தர். கேள்வி 61. உரிய விடையை தேர்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்னு ஷார்ட்டாக சொல்லலாம். சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா. எஸ்எம்எஸ்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஆங்கிலத்தில். ஸோ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா பார்த்தீங்கன்னா தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா. எஸ்எம்எஸ். கேள்வி 61.
உரிய விடையை தேர்க. நோய்க்கு முதற் காரணம் எது? நோய்க்கு முதற் காரணம் அதிக அளவு உப்பை எடுத்துக்கொள்வதே. கேள்வி 62. இவரது சேவையை பாராட்டி இத்தாலி அரசு இவருக்கு சர்வதேச பெண்மணி விருதினை வழங்கிற்று. யாருடைய சேவையை பாராட்டி இத்தாலி அரசு சர்வதேச பெண்மணி விருதை வழங்கியிருக்காங்கன்னா கிரண்பேடியை பாராட்டி. கேள்வி 63. தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்பதுவே. இப்பாடலடியில் ஊன் இணையான தமிழ் சொல்னா ஊனுக்கு இணையான தமிழ் சொல் நினம். நினம்னா கொழுப்பை குறிக்கக்கூடியது. ஊன்னா இறைச்சியை குறிக்கும். அங்கே சரியான இணையான தமிழ் சொல் வந்து நினம். கேள்வி 64. பெரிய புராணத்துள் குறிப்பிடப்படும் தொகை அடியார்களின் எண்ணிக்கை யாது? பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் தொகை அடியார்களின் எண்ணிக்கை 9 பேர். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். கேள்வி 65. சலவர் என்னும் சொல்லிற்குரிய உரிய பொருள் என்ன? சலவர் என்ற சொல்லிற்கு உரிய பொருள் வஞ்சகர். கேள்வி 66. கீழுள்ளவற்றுள் பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல் எது? கீழுள்ளவற்றுள் பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை 10 எழுதியிருப்பார். நான்முகன் அந்தாதி எழுதியிருப்பார்னா பரஞ்சோதி முனிவர் கிடையாது. அப்போ பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல் நான்முகன் அந்தாதி. அதே திருவிளையாடற் புராணம், திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா, மதுரை 10 இந்த 3 நூல்கள் எழுதுந்து பரஞ்சோதி முனிவர். கேள்வி 67. உங்களுடைய தர்மமும் கருமமுமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நறுந்தேனை பெய்வித்தவர் யார்? உங்களுடைய தர்மமும் கர்மமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நறுந்தேனை பெய்வித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். கேள்வி 68. கீழ்காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் யார்? கீழ்காண்பவர்கள் யார் சீட்டுக்கவி எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் தான் சீட்டுக்கவி எழுதியிருப்பார். கேள்வி 69. நரம்பின் மறை என்று இசையை பற்றி குறிப்பிடும் நூல் எது? நரம்பின் மறை என்று இசையை பற்றி குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். கேள்வி 70. இந்தியாவின் பெப்பிசி என அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர். இந்தியாவின் பெப்பிசி என அழைக்கப்படுபவர் ஆனந்தரங்கர். கேள்வி 71. நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ இச்செயலில் வந்துள்ள அவள் என்ற சொல்லின் பொருள். அவள்னா பள்ளத்தை குறிக்கும். அவள் என்பதன் சொல்லின் பொருள் அவள்னா பள்ளம். பள்ளம். கடலை குறிக்காத சொல்லை கண்டறிக. பவ்வம் புணரி பறவை கடலை குறிக்கும். புனை வந்து பார்த்தீங்கன்னா கப்பலை குறிக்கக்கூடியது. ஸோ கடலை குறிக்காத சொல் வந்து பார்த்தீங்கன்னா புனை. அதே பவ்வம் புணரி பறவை வந்து கடலை குறிக்கும். புனை வந்து கப்பலை குறிக்கும். கேள்வி 73. பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா பட்டியலிடுபவை. உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3 ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று திருவிக்கா பட்டியலிட்டிருப்பார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று திருவிக்கா சொல்லியிருப்பார். கேள்வி 74. கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது? சொந்த சிறைகள். சொந்த சிறைகள் கவிதை எழுதுன்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதியிருப்பார். கவிக்கோ அப்துல் ரகுமான் எழுதியிருப்பார் சொந்த சிறைகள். அப்போ புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம், இது எல்லாமே வந்து தாராபாரதி எழுதியிருப்பார். சொந்த சிறைகள் என்ற நூல் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரகுமான். கேள்வி 75. மும்பையில் 1946ஆம் ஆண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் யார்? டாக்டர் B.R. அண்ணல் அம்பேத்கர். ஸோ அண்ணல் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா மும்பையில் 1946 என்ன பண்ணியிருப்பார்னா சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தார். கேள்வி 76. பின்வரும் சொற்களில் அமைந்த எழுத்துக்கள் பிறக்கும் இடம் அறிந்து பொறுத்துக. மென்மையான எழுத்துக்கள் எங்கன்னா மூக்கிலிருந்து பிறக்கின்றன. வளையல் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்திலிருந்து பிறக்கின்றன. காக்கை வந்து பார்த்தீங்கன்னா காக்கை வந்து மார்பிலிருந்து பிறக்கின்றன. கசடதபர வல்லின எழுத்துக்கள்னாவே மார்பிலிருந்து பிறக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆயுத தொடர் எழுத்துக்கள் கற்றீதுன்றது மார்பும் தலையிலிருந்து பிறக்கிறது. ஸோ மென்மையான எழுத்துக்கள் மூக்கிலிருந்து பிறக்கின்றன. வளையல் வந்து பார்த்திங்கன்னா கழுத்திலிருந்து பிறக்கின்றன. காக்கை என்றது கசடதபர எழுத்துக்கள் இருக்கும், அது மார்பிலிருந்து பிறக்கிறது. கற்றீது என்பது ஆயுத எழுத்துக்கள் வந்து மார்பும் தலையிலிருந்து பிறக்கின்றன. கேள்வி 77. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். வீணா மலர் பறவை கொல் என்று குறிக்கும், காற்றை குறிக்காது. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் வந்து காற்று. அதே மலர் பறவை கொல் என்பது வி என்ற சொல் வந்து குறிக்கிறது.
கேள்வி 78 சொல்லும் பொருளும் பொறுத்துக. கானா காப்பாற்று, கூனா நிலம், கைனா செயல், கோனா பெருமை. கானா காப்பாற்று, கூனா நிலத்தை குறிக்கும், கைனா செயல், கோனா பெருமை. கேள்வி 79 வெண்பாவின் இலக்கணத்தை முதலிலும் ஆசிரியப்பாவின் இலக்கணத்தை ஈற்றிலும் பெற்று வருவது. வெண்பாவின் இலக்கணத்தை முதலிலும் ஆசிரியப்பாவின் இலக்கணத்தை கடைசியிலும் பெற்று வருவது மருட்பா. கேள்வி 80 பின்வருவனற்றுள் பொருத்தமான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. வெற்புனா மலை, வெட்புனா சூடு. வெற்பு என்பதன் பொருள் மலையை குறிக்கும், வெட்புனா சூடை குறிக்கும், சூடு. கேள்வி 81 தான் அதை சம்புவின் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தான். இவ்வருகில் இடம்பெறும் கனி சம்புவின் கனினாவே நாவற்பழம், நாவற்கனி. சம்புவின் கனி நாவற்கனி. கேள்வி 82 அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. குமுதம், குயில், குவளை, குறவன். கேள்வி 83 சரியான விடையை கண்டறிக. தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளது. தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளது நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம். கேள்வி 84 பொருத்தமான விடையை கண்டுபிடி. நாட்டுப்புற பாடல்கள் எனப்படுபவை கிராமிய பாடல்கள், நாடோடி பாடல்கள், வாய்மொழி பாடல்கள். இவை அனைத்துமே சரி. நாட்டுப்புற பாடல்கள் எனப்படுபவை கிராமிய பாடல்கள், நாடோடி பாடல்கள், வாய்மொழி பாடல்கள். இவை அனைத்தும் சரி. கேள்வி 85 பொருந்தா கூற்றை தேர்க. ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படைத்தளபதி நரசப்பையின் தலைமையில் முகலாயரோடு பொருந்தா கூற்று. ஸோ ராணி மங்கம்மாள் என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன் படைத்தளபதி நரசப்பையின் தலைமையில் திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றிருப்பாங்க. தஞ்சை மன்னரால் கைப்பற்ற பகுதியை மீட்டெடுத்தார். மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்று உருவாக்கினார். முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றாரானா ராணி மங்கம்மாள் கிடையவே கிடையாது. ஸோ ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படைத்தளபதி நரசப்பையின் தலைமையில் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றிருப்பார். தஞ்சை மன்னரால் கைப்பற்றப்பட்ட பகுதியை மீட்டெடுத்தார். மைசூர் மீது படையெடுக்க தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்று உருவாக்கியிருப்பார். இப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 86 தானியாகு பெயர் அல்லாத சொற்றொடர் எது? கழல் பணிந்தான், இளநீர் சீவினான், பாலை இறக்கினான். இதெல்லாமே தானியாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு. மோர் குடித்தான் என்பது குடித்தல் தொழில் செய்கிறது, அப்போ தொழிலாகு பெயரில் வரும். அப்போ தானியாகு பெயர் அல்லாத சொற்றொடர் டெல்லி. அப்போ கழல் பணிந்தான், இளநீர் சீவினான், பாலை இறக்கினான் என்பது தானியாகு பெயர். 87 மகர குறுக்கம் பயின்று வராத சொல் எது? மகர குறுக்கம் வரும் வள்ளல். சரி. மெய்யெழுத்துக்கு இனமான வல்லின எழுத்து முதல்ல வந்திருந்தால் அது மகர குறுக்கம் தான். போன், கேன் மகர குறுக்கம் தான். தரும் செல்வர் என்பது மகர குறுக்கம் கிடையாது. இப்போ வராது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 88 கொடுக்கப்பட்டுள்ள செய்யுள் அடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இணையை குறிப்பு. பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிக. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன். இங்கே சிற்றில் நற்றூன்னா சிற்றில் நற்றூன் என்பது சிற்றில் பண்பு தொகை, நற்றூனும் பண்பு தொகை தான். நில் எனும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடு. நில் எனும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நிற்றல். 90வது கேள்வி பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத தொடரை கண்டறிக. ஆகு பெயர். ஆகு பெயருக்கு பொருந்தாது பழம் உண்டான். அதே உலகு சிரித்தது, விரிந்து வந்தது, வெற்றிலை நட்டானெல்லாம் ஆகு பெயர். பழம் உண்டான் என்பது ஆகு பெயர் வராது. இப்போ பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 91 பொருந்தா இணையை கண்டறிக. நூல்னா வரையா, வரைனா மலையை குறிக்கும். இங்கே நூல்னு தந்திருக்கான். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் ஏ. தாள்னா வணங்கு, கலைனா பறி, நார்னா கிளி. மற்ற 3 சரியாக இருக்குது. 92 வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம். இது எவ்வகை வாக்கியம்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம் என்பது செய்தி வாக்கியம். கேள்வி 93 வாக்கீசர் என்று அழைக்கப்படும் சான்றோர் யார்? வாக்கீசர்னா திருநாவுக்கரசர். கேள்வி 94 நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் பார்த்தீங்கன்னா அகநானூறு. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? அகநானூறு. பரிபாடலுக்கு சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா முதல் இசைப்பாடல், பண்ணோடு பாடப்பட்ட நூல், பொருட்களவு நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. கேள்வி 95 வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம். கூற்று அனைவரும் தாய்மொழியை போற்றுக. காரணம் விளைவு வேண்டுதல்
வாழ்த்துதல் வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் வேங்கோல் வாக்கியம். விளைவு வேண்டுதல் வாழ்த்தல் வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் வேங்கோல் வாக்கியம். அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 96. பெயர் சொல்லின் வகை அறிக. கேண்மை. கேண்மை என்பது குணப்பெயரை குறிக்கும். கேண்மை என்பது குணப்பெயர். பொறுத்துக. ஷெல் ஏசினா என்ன? ஷெல் ஏசின்றது அரக்கு. ஷெல் பிஷ் என்பது கிளிஞ்சல் உயிரி. ஷெல் பிஷ்னா கிளிஞ்சல் உயிரி. ஷெலிவ் அப்படின்னா தள்ளி போடு. ஷெல்னா மேலோடு. ஷெல் ஏசின்றது அரக்கு. ஷெல் பிஷ்னா கிளிஞ்சல் உயிரி. ஷெலிவ் அப்படின்றது தள்ளி போடு. ஷெல் அப்படின்றது மேலோடு என்று பொருள். ஃபோர்ஃபண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடையில் எது தவறானது? ஃபோர்ஃபண்டுக்கு தவறானது ஆப்ஷன் சி, ஒன்று சேர். அதே தவிர், விளக்கு, வேறு பக்கமாக திருப்பு எல்லாமே ஃபோர்ஃபண்டுக்கு பொருளை தரக்கூடியது. ஒன்று சேர் என்பது தவறானது. கேள்வி 99. பொருத்தமில்லா சொல்லை தேர்வு செய்க. கஜோல்னா மருட்டு இசைவி. கஜோல்மெண்ட்னா மருட்டு வசைப்படுத்தல். கெய்டிப் என்பது இணங்க செய்யானா கிடையாது. கெஜோலரினா பசப்புதல். ஸோ அப்போ பொருந்தாது ஆப்ஷன் சி. 100வது கேள்வி. பொருந்தா இணையை கண்டறிக. பர்ச்சன்ஸ்னா அநேகமாக என்று பொருள், சரி. பர்ப்ராட்டர்னா துளையிடுபவர், சரி. பர்ஃபார்ம்னா செயல்பாடு குறிக்கக்கூடியது, சிறப்பாக இருக்கக்கூடியது. இங்கே துளைன்னு தந்திருக்காங்க பர்ஃபார்ம்ன்றது. அப்போது பொருந்தா இணை ஆப்ஷன் சி. பர்ஃபெக்ட்னா முழு நிறைவு, சரியாக இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் 100 வினாவிடைகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.